This is Prashant. In this session, we are going to solve a definite integral to the limit 0 to pi. We have the function x into sin square sin x plus cos square cos x dx. ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கவனிங்க. இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் integral to the limit 0 to a f of x, I mean x into f of x dxன்னு இருக்குன்னா, இங்கே நம்ம எப்படி எழுதலாம்னா, this can be written as a by 2 integral to the limit 0 to a f of x dx. இது எப்போ பாசிபிள் அப்படின்னா, when f of a minus x gives f of x. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ we have I is equal to integral to the limit 0 to pi x into sin square of sin x plus cos square of cos x. ஓகே, ஃபைன். இதில் நம்ம f of xன்னு கம்பேர் பண்ண போகிறது எது அப்படின்னா, it is sin square of sin x plus cos square of cos x. ஓகே, ஸோ லிசன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், f of pi minus xஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் pi minus x சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, here a is compared with pi. ஓகே, ஸோ அப்போ இது என்ன வரும், sin square of sin of pi minus x plus cos square of cos of pi minus x. So it is sin square of sin x plus this is cos square of, actually cos of pi minus x வந்து என்னன்னா minus cos x. Cos pi minus theta is minus cos theta. Sin pi minus theta வந்து it is sin theta. சரிங்களா? அப்போது இந்த நெகட்டிவ் இருக்குது, cos of negative theta is ப்ளஸ் தான். அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, cos xனே போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள், f of pi minus x gives f of x. கரெக்டாக? அப்போ இது வந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது we will be getting now I as it is pi by 2 integral to the limit 0 to pi. Here we have sin square of sin x plus cos square of cos x dx. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜை முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ஸோ நவ் வி ஹாவ் I is equals to pi by 2 integral to the limit 0 to pi sin square of sin x plus cos square of cos x dx. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to apply another property. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, it is famous property, that is I is equals to integral to the limit 0 to 2a f of x dx can be written as it is 2 into integral to the limit 0 to a f of x dx. இது எப்போ பாசிபிள் அப்படின்னா, if f of 2a minus x gives f of x. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் மட்டும்தான், இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கும். இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போது இதை நம்ம இங்கே கம்பேர் பண்ணும்போது 2a வந்து என்ன அப்படின்னா நமக்கு பை. ஸோ 2a இஸ் பை. நம்மளோட f of x வந்து என்னவாக இருக்கும், இட் இஸ் sin square of sin x plus cos square of cos x. இதான் நம்மளுடைய f of x. நம்ம அடுத்து என்ன செக் பண்ணணும், f of 2a minus x, that is f of
பை, ஏன்னா இங்கே 2a கம்பேர் பண்ணது பை தான், ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ். இப்போது இதில் எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் என்னவாக இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் தான், கரெக்டுங்களா. ஏன்னா இதை நம்ம லாஸ்ட்டாகவே அப்ளை பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ இது ட்ரூவாக இருக்குது. அப்போது இது ட்ரூவாக இருக்கும்போது, ஓகே, அப்போது நம்மளுடைய ஐ வந்து என்னவா மாறும், இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு பை பை 2 ஆல்ரெடி இருக்குது, ஓகே. இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த 0 to பை வந்து என்ன மாறிடும்னா 0 to பை பை 2 மாறிடும். 0 to பை பை 2 அப்படின்னு மாறிடும். அண்டு இங்கே வந்து நம்ம 2 ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். ஹியர் இட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ் dx. Hope you all understand this. இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த 2 gets cancel. I will be getting now I is equal to, நான் வேறு கலரில் எழுதுகிறேன், I is equal to, it is pi into integral to the limit 0 to pi by 2 sin square of sin x plus cos square of cos x dx. Okay, so in the next step I am going to apply one property called integral to the limit 0 to a f of x is written as integral to the limit 0 to a f of a minus x dx. Okay, fine. So in the next step நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது ஐ ஹாவ் ஐ இஸ் ஈக்குவல் டு, இதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ஐ வில் பி கெட்டிங் பை இன்ட்டு இன்டெக்ரல் டு த லிமிட் 0 to pi by 2. So this will become sin square of sin of pi by 2 minus x. Okay, fine. Here it is cos square of cos of pi by 2 minus x. Okay, so இந்த ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன வரும்னா, பை இன்டெக்ரல் டு த லிமிட் 0 to pi by 2. This will become sin square of cos x plus இங்கே என்ன வரும்னா cos square of sin xன்னு வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் sin pi by 2 minus theta is cos theta, cos pi by 2 minus theta is sin theta. Okay, so அடுத்த ஸ்டெப்பில் I will be getting pi. ஆக்சுவலாக இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, so I'm going to take this as 2. ஆல்ரெடி நமக்கு 1 இருக்குது, 1 2 நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 2 ஆட் பண்ணால் we will be getting I plus I on our left hand side. right hand side என்ன ஒன்றா pi integral to the limit 0 to pi by 2 sin square of sin x plus cos square of cos x dx plus here pi into integral to the limit 0 to pi by 2 sin square of cos x plus cos square of sin x dx. So இப்போ அடுத்த ஸ்டெப்பில் I will be getting 2i on our left hand side. பையை வந்து காமனாக எடுத்துடலாம், இன்டெக்ரல் லிமிட்டையும் காமனாக எடுத்துருவோம். ஸோ we will be getting sin square of sin x plus cos square of sin x plus sin square of cos x plus cos square of cos x
dx. So now it is clearly given that integral to the limit pi into integral to the limit 0 to pi by 2 sin square theta plus cos square theta gives 1. அப்போ 1 இதுக்கு வந்து ஒரு 1 வரும், இதுக்கு ஒரு 1 வரும். 1 plus 1 okay of dx. So in the next step I will be getting 2i is equal to 2 pi integral to the limit 0 to pi by 2 dx. So 2 gets cancelled. I is equal to pi into integral to the limit 0 to pi by 2 dx வந்து நமக்கு x to the upper limit pi by 2 to lower limit 0. So இப்போ நம்ம upper limit அப்ளை பண்ண போகிறோம், lower limit அப்ளை பண்ண போகிறோம். I will be getting I is equal to pi of pi by 2 minus 0, that is pi by 2. So this will gives I is equal to pi square by 2. So our final answer will be pi square by 2. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளமை நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு வந்து சொல்யூஷன் மேக் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.